உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன அமுதாமா, காஃபி என்னாச்சுமா? அத்தை, அடுப்பு எரியல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அடுப்பு எரியலையா? மருமகளை பெரிய மனசு இல்லாம மாமியாரும் சேர்ந்து போறாங்களா? ஒரே கல்லுல 2 மாங்காய். அத்தை, போன வாரம் தானே புதுசா போட்டோம். எனக்கு தெரிஞ்ச லைட்டர் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பூஜை ரூம்ல இருந்து தீப்பெட்டி எடுத்துட்டு வரேன். சரி. சாம்பலா வருவாங்கன்னு பார்த்தா குத்து கல்லாட்டம் வராங்க. அது தீப்பெட்டி இல்ல, உனக்கு நீயே வைக்க போற கொல்லி. அமுதாமா, அந்த தீப்பெட்டிய கொடு. முதல்ல நீ போய் வாச தெளிச்சு கோலத்தை போடு. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போய் காஃபி போடுறேம்மா. பரவாயில்ல அத்தை, நான் போட்டு கொடுத்துட்டு போறேன். நீ போடா, நான் பாத்துக்கிறேன். குடு. ஐயோ, அமுதா எஸ்கேப் ஆயிட்டாலே. அந்த அமுதா எஸ்கேப் ஆயிட்டாலே. சரி விடு, அதான் வத்தம் சாக போறாள். ஏதோ ஒரு தொல்லை ஒளியுது. ஆமா 2 நாளா என்ன என்ன பாடப்படுத்தின அந்த கிழவி போய் சேரட்டும். என்ன இன்னும் சத்தம் வரல? இன்னுமா அடுப்பு பத்த வைக்காம இருக்கு? ஐயோ அத்தை, அத்தை! அத்தை, அத்தை பத்த வைக்காதீங்க. மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன். ஐயோ, என்னம்மா? வாங்க அத்தை, முதல்ல வாங்க வெளியே. ஏமா, என்னாச்சு? வாங்க. என்னத்தா, என்னாச்சு? உள்ள யாரோ வராதீங்க. ஒரு நிமிஷம். என்னவ சொல்லிட்டு போறா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இங்கே இருந்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம் கோயிலுக்கு. சரி, நான் உள்ள இருக்கேன். நீங்க போறப்போ சொல்லுங்க, கதவை போட்டுக்கிறேன். சரியா? சரிதா. எப்பா போயிட்டா. ஏம்பா, அவ வரமாட்டேங்கிறா, நீ பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்ட. பொம்பளை புள்ளைய, அதுவும் ராத்திரியில தனியா வீட்டுல விட்டுட்டு எப்படிப்பா போறது? ஏட்டி, நான் ஒரு திட்டத்தோட தான் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? நீங்க எல்லாம் பேசாம இருக்கணும். என்ன திட்டம்? என்ன சொல்லுத? ஏட்டி, எனக்கு கூட தான் உடம்பு முடியல. என்னால ராத்திரி பூரா கண்ணு முழிக்க முடியுமா?
இருந்தாலும் நான் எதுக்கு வாரேன்? சாமி மேல இருக்கிற பக்தியால. பச்சி ஏன் இப்படி கத்துத? அவ காதுல விழுற மாதிரி. பக்தியாலையா? பக்தி முக்தி அப்படியே என் காது வழியா வருது பாரு. இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? அப்பா சீக்கிரம் சொல்லுப்பா. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் இரு. அவங்க 2 பேரும் புருஷன் முட்டாட்டி தனியா இருக்க வேண்டாமா? அவன் கடை அடைச்சிட்டு வர்றதுக்கு எப்படி நேரம் ஆகும்? அவன் வந்தான்னா பரணி மட்டும்தான் இங்க தனியா இருப்பா. அப்போ 2 பேரும் ஏதாவது பேசுவாவல்ல? ஆமாப்பா. என்ன நோமா இல்ல. இப்ப பரணி தனியா இருக்கான்னு வை, அவன் வருவானா வெளியே? அவளுக்கு துணைக்கு இருக்கணும்னு இங்க இருந்துருவான். அப்புறம் அவங்க சண்டை போடுதாவளோ இல்ல முட்டிக்கிட்டாவளோ அது அதுக்கப்புறம். ஆனா எப்படி ஒரு சமாதானம் கிடைக்கும்ல அதுல, அதுக்குதான். எப்பா சூப்பர்ப்பா. எங்க கைய கொண்டு ஏண்டி கத்தாத, அவ காதலுக்கு இதுல விழுந்துற போகுது. சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க. ஏட்டி நான் போய் உறங்கணும். ஒரு போர்வை எடுத்து வச்சுக்கோ. என்ன எப்பா கோவில்ல போய் உறங்க வா. ஏட்டி என் உடம்புல தாங்காதுடி, யூஸ் பண்ண பல்ப் இது. போ. சரி போகட்டி போகட்டி. அப்பா அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்தாச்சுப்பா. சரி பரணி, எத்தா பரணி வரேன் மாமா. நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். கதவு நல்லா தாப்பா போட்டுக்க. என்ன? சரி மாமா, அதெல்லாம் நான் பத்திரமா இருந்துப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க வரோம். வரதா? போயிட்டு வாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பலான்னு பார்த்தா ஆரையும் காங்கலையே. எங்க போயிட்டா அவ? அண்ணே அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த வைகுண்டம்னு நாம பிரசிடென்ட் அண்ணாச்சி சண்முகம் இருக்காவுலா, அவருடைய அப்பா, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? யாரு? அந்த மளிகை கடை வச்சிருக்கானே சம்முவம், அவன் அப்ப வைகுண்டமா? ஆமா 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 ஐயா. இந்த மாதிரி இருப்பாரா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், என்னடா இது? எது? இங்க எதுக்கு வந்த இப்போ? ஏன், இது நம்ம வீடு தானே. ஆமா ஹேலே, இது நம்ம வீடுதான். நான் இங்க வராம வேற எங்கிட்டுல போவேன்? இன்னைக்கு எதுக்கு வந்த? இன்னைக்கு எதுக்கு வந்தனா? உனக்காக தான்ல. எனக்காகவா? இவன் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். டேய், என்கிட்ட வம்பு வேண்டாம். நான் இப்ப இங்க தனியா இருக்கேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அது தெரியுமே. நீ தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுதானே நான் வந்தது. கன்ஃபார்மா ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் வந்திருக்கான். முடியாது, நீ அவங்களோட கோவில்ல போய் இருப்போ. அது எப்படில? நீ தனியா இருக்க, வீட்டுல ஆறும் இல்ல, இன்னைக்கு சிவராத்திரி வேற. ஒரு அழகான பொண்ண இப்படி வீட்டுல தனியா விட்டு ஆராச்சும் போவாங்களா? நீ தள்ளு, நீ விலகு, விலகு. ஏய் ஏய், நில்லு, நில்றா. அப்ப நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நீ வந்திருக்கல? ஆமாலா, நீ தனியா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம்ல. வருவடா வருவ. எத்தனை நாளா இந்த திட்டம் போட்டு வச்சிருந்த? திட்டமா? ஏம்ல, இதுல என்ன திட்டம் இருக்கு? நீ தனியா இருக்குன்னு தெரிஞ்சது உடனே ஓடி வந்தே. இதுல ஒன்னும் திட்டம்லாம் இல்லையா? நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. என்ன நடக்காது? அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல. இனிமேல் நீ என்ன வெளியில துரத்த முடியுமா என்ன? தேவைப்பட்டா உன்னை வெளியிலயும் துரத்துவேன், உலகத்தை விட்டும் துரத்துவேன். பாக்குறியா? ஏல கொடிகாரி, என்ன நீ எப்ப பாரு வெட்டுவேன் குத்துவேன் ரவுடி பையன் மாதிரியே பேசிட்டு இருக்கவ? ஏதோ மனுஷன் தனியா கிடக்கானே, அவன்கிட்ட சந்தோஷமா முகம் கொடுத்து பேசி சிரிச்சு
இந்த நேரத்துல சமாதானமா ஒன்னா இருக்கலாம் நினைக்கலாம்ல. ஓ ஒன்னா இருப்போமா? அப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்கு? இப்ப ஒன்னா தானே இருக்கு. இல்ல, நான் தனியா இங்க நிக்கிறேன், நீ தனியா அங்க நிக்கிற. அத விட்டு தாண்டனன்னு வெய்யே, நாளைக்கே உனக்கு தேவசம் தான். ஏலே நீ என்ன சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே வழங்கலையே. நமக்கு நடுவுல என்ன கோடா இருக்கு? நான் இப்படி தாண்டறதுக்கு, பறவை இப்படி தாண்டறதுக்கு. ஏய் வேணாண்டா, இந்த குரங்கு சட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். ஏலே நானும் வந்ததுல இருந்து பாக்கேன், நீ என்னால ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கவ. என்னாச்சு உனக்கு? ஒரு மனுஷன் அவன் இஷ்டப்படி இருக்க விட மாட்டியா? ஏய், உன்னை உன் இஷ்டப்படி இருக்க விடுறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? பின்ன இல்லையா? டேய் வேண்டாம், என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. நான் நல்லவ கிடையாது, கொலை பண்ண கூட யோசிக்க மாட்டேன் பாரு. ஏலே நீ என்னைய துப்பாக்கியால சுட்டவ தானே? என் அப்பா முருகன் தான் நீங்க நீ காப்பாத்துனா, அத மறப்பனா நானு? இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க பாத்துக்கோ. என்ன ஓவரா மிரட்டிட்டு போறவா? என்ன அவ? என்னாச்சு இவளுக்கு? ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கு போற, ஒன்னும் சரியில்லையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், பேட் பாய்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். நீங்க அங்க போய் உட்காருங்க. ஃபைட் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட் உங்களை கூப்பிடுறேன். ஓகே? ஓகே. பாத்தியா, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு கலக்குவாருன்னு. அங்க பாரு. ஏய், அவனை சாவடிக்கிறான். ஓகே. ஃபைட்ல கலக்கிட்டீங்க ஃப்ரெண்ட். ஏய்,
வாங்கடா தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். லதா, ஆதி எப்படி இங்க வந்தாரு? நீ எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னியா? வரதே, நான் எதுவும் சொல்லல. நான் எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன்? தமிழோட அம்மா இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. பாரதியும் லதாவும் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ், இங்க வா. அம்மா கிட்ட வாடா. தமிழ், இனிமே அம்மா உன்னை அடிக்க மாட்டேன்டா. சத்தியமா அடிக்க மாட்டேன். அம்மா கிட்ட வாடா. அம்மா உன்னை விட்ட வேற யாருடா இருக்கா? அம்மா கிட்ட வாடா. அம்மா கிட்ட வா தமிழ், வா. அம்மா சாரிம்மா. தமிழ், நீ எப்படி இந்த அங்கிளோட? நான் சொன்னேன்லம்மா, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட், இவங்க தான் என்னோட அம்மா. அம்மா நல்லா பாத்துக்கோ, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல, நல்லா பாத்துக்கோ, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. எப்பவும் போல இன்னைக்கு அந்த ரவுடி அங்கிள்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு தெரியுமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை தூங்க தானே சொன்னேன். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது கௌதம். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கு. இல்ல இந்திரா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கு புக்ஸ்லாம் வாங்கி தந்துடுறேன்னு. அகாடமியில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ இப்படி இருக்க? நான் இப்ப படிச்சே ஆகணும் கௌதம். ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்கிட்ட புக்ஸ் இல்லைங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நான் எப்படி படிக்க போறேன்?
நான் அப்படி என்ன கௌதம் தப்பு பண்ணேன்? நான் கூட சரியாயிடும்னு நம்பிக்கையோட போராடுறேன். ஆனா ஒரு பிரச்சனை போனா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு கௌதம். நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது கௌதம், என்னால முடியல. இங்க பாரு, எழுந்துற. ஏய் இந்திரா, நீ ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு. அவ்வளோ சீக்கிரம் மனசு விட்டுறாத. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் நினைச்சுக்கோ, சரியாயிடும். ஸ்ட்ராங்கா இரு. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு சொல்றத அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம நம்புறியா? இந்திரா, உனக்கு நான் இருக்கேன். எல்லா விஷயத்திலுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். கண்டிப்பா 100% மெயின்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண தான் போறேன். அதுவும் இந்திரா ஐஏஎஸ்ஆ கார்ல போய் நீ கலெக்டராக தான் போற. நான் உன் கூடவே இருப்பேன். டைம் ஆயிட்டு இருக்கு, போய் தூங்க போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் புக் நம்ம அகாடமில அவைலபிளா இல்லம்மா. கௌதம், நான் அதை தானே ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்டிருந்தேன். அது இல்லாம நான் எப்படி படிக்கிறது? நான் என்னமா செய்ய முடியும்? அதான் அப்பயே சொன்னேன், இந்த மாதிரி ரேர் சப்ஜெக்ட்ஸ் எடுக்காத, புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்காது. நீ தான் கேட்கவே இல்ல. மேடம் எனக்கு அந்த புக் இப்பவே வேணும் மேடம். ப்ளீஸ் மேடம், அது இல்லாம என்னால படிக்கவே முடியாது. கண்டிப்பா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கே தெரியும்ல. ப்ளீஸ் மேடம். ஏய் இந்திரா இந்திரா இந்திரா, ரிலாக்ஸ், பொறுமையாரு. என்ன அவ்வளவு முக்கியமா அந்த சப்ஜெக்ட்? மேடம், நேத்து கேட்டப்போ எல்லா புக்ஸும் இருக்குன்னு சொன்னீங்களாமே, ஆனா இப்ப ஏதோ ஒரு புக் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்ன மேடம்? அதுக்கு என்ன சார் பண்றது? காமன் சப்ஜெக்ட்ஸ் புக்கு எங்ககிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இந்திரா எடுத்தது ரொம்ப ரேர் சப்ஜெக்ட். அது எங்ககிட்ட மட்டும் இல்ல, சென்னையில எங்கேயுமே கிடைக்காது. என்ன கௌதம், நான் எப்படி படிப்பேன் மேடம்? மேடம் எனக்கு கண்டிப்பா அந்த புக்ஸ் வேணும், நான் படிக்கணும் மேடம். ஐயோ கடவுளே, எல்லாமே போச்சு. இந்திரா இரு, ரிலாக்ஸ். மேடம், வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க, நாங்க அங்க போய் வாங்கிக்கிறோம். சார், நான் சில லைப்ரரிஸோட அட்ரஸ் கொடுக்கறேன். அங்க போனா புக்கு கிடைக்காது, நீங்க வாங்கி ஜெராக்ஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த லைப்ரரி எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியும். அங்க போய் நான் நிறைய ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன இந்திரா, அப்புறம் எதுக்கு வரி பண்ற? உனக்கு தெரியும்ல அந்த லைப்ரரி. தெரியும். வா போய்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஜெக்ட்க்கு அங்க கிடைக்கும்னு கூட சொல்ல முடியாது. எதுக்கும் பழைய புக்ஸ் வச்சிருக்கிற கடையோட நம்பர் கொடுக்கறேன், அங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேம். இந்தாங்க, இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் கேளுங்க, கிடைக்கும். மேடம், இங்க போனா கண்டிப்பா கிடைச்சிரும்ல மேடம்? கொஞ்சம் கஷ்டம் தான் இந்திரா. ஒன்னு பண்ணுங்களேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தேடிட்டு இருந்தா கண்டிப்பா லேட் ஆயிடும். எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி பாருங்க, இருக்குன்னு தெரிஞ்சா போய் பாருங்க. எனக்கு என்னமோ அங்கெல்லாம் கூட கிடைக்கும்னு தோணல. மேடம், உங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது வாங்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். சார், இத நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல.
இந்திராவுக்காக நாங்களே செய்வோம். அவர் ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். ஆனா இந்த புக்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது. மேடம் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க மேடம். கௌதம் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்க. எங்க இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் மேடம். ஓகே இந்திரா, நான் இந்த லைப்ரரிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நீங்களும் ஃபோன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே மேம். கௌதம் என்ன சொல்றாங்க? கிடைச்சதா? இரு, இந்த இடத்துல இல்லையா? நான் நெக்ஸ்ட் பாக்குறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கூடிய சீக்கிரமே எங்க அப்பாவை நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் யாரும் என்ன தரக்குறைவா பேச முடியாதுல்ல. சார், சார், சார் நீங்க எப்ப சார் வந்தீங்க? அதுவும் நீங்க போய் கீழே உட்கார்ந்திருக்கீங்க. அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட வேண்டிய நீ இப்படி சார் சார்னு கூப்பிடுறியம்மா? சார் முதல்ல எழுந்து மேல உட்காருங்க. இருமா நான் வரேன். சார் எப்போ சார் ரூமுக்கு வந்தீங்க? ஏன் இப்படி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என் குட்டிமாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான்மா வந்தேன். சார் சொல்ல அன்பரசி. சார் நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்ககிட்ட பேசலான்னு நைட்டு வந்தேம்மா. ஆனா நீ தூங்கிட்டு இருந்தியா, சரின்னு நான் அப்படியே உட்கார்ந்தேன். எப்ப தூங்குனான்னு எனக்கே தெரியலம்மா, நான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சார், அன்பரசின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா எழுந்திருச்சிருப்பேன். இல்லம்மா, அது வந்து சார் ஏன் சார் இப்படி நைட்டு ஃபுல்லா தரையில உட்காந்து? சார் என்ன சார் நீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு என் குட்டிமாவை பார்த்துருக்கேன். நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை தூக்கி சுமந்த நெஞ்சில தூங்க வைக்க முடியல. இப்ப நீ பெரிய பொண்ணாகி என் முன்னாடி இருக்கும்போது நீ தூங்குறத பார்த்து ரசிக்கிறத விட வேற என்னமா எனக்கு சந்தோஷம் இருக்க போத? பரவாயில்லம்மா. சார் அப்போ இங்க மஞ்சு படுத்திருந்தாலே அவளை காணுமே. அவ காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காமா. ஓ சார், உங்களுக்கு நான் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? சரிம்மா. நான் வரேன், 2 நிமிஷம். சரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பூஜை முடிஞ்சு போறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துவானோ. எல்லாம் என் தலை எழுத்து.
வேற என்ன பண்ண முடியும்? நானும் கொஞ்ச நஞ்சமா பேசினேன். நான் பேசினதெல்லாம் சொல்லி காட்டதானே செய்வான். என் பையனுக்கு நான் எப்படி எல்லாம் பொண்ணு பாப்பேன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. அத்தை, நீங்க சங்கடப்படுற மாதிரி. போதுமா, விட்டுரு. அதான் ஏன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுவுமே பேச வேண்டாம். அப்புறம் வந்த இடத்துல என்னால நீ கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிற மாதிரி நான் ஏதாவது சொல்லிடுவேன். அப்புறம் மொத்த பொல்லாப்புக்கும் நான் ஆளாக வேண்டியதாயிடும். என்ன ஆளை விட்டா போதும். அத்தை, என்னால நீங்க அசிங்கப்படுற மாதிரி நான் விட மாட்டேன் அத்தை. நீங்களே சீக்கிரம் என்ன புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா அது நடக்கும். அம்மா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் தான் அத்தையை பார்க்க வந்தேன். அத்தை எல்லார் முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம பேசினாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் அத்தையை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே சொல்லல சார். அவங்க தம்பி அப்படி பேசினதுல கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. அவ்வளவுதான் சார். என்ன சார்? ஒண்ணு இல்லைங்க. அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுல நீங்க சந்தோஷப்பட்டாலும் என் மாமா பேசுனதுல கண்டிப்பா உங்களுக்கு வருத்தம் இருக்கும். அவர் உங்களை மலரோட கம்பேர் பண்ணி நக்கலா பேசினாரு. அது கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீங்க ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என் மாமாவா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, இல்ல என் அம்மாவே இருந்தாலும் சரி, யார் கூடயாவது உங்களை கம்பேர் பண்ணி எதுனா சொன்னாங்கன்னா நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. என் மாமா அவர் பொண்ணை பத்தி பெருமையை பேசினார்ல, அது அவரோட பொண்ணு. அதனால அவர் பெருமையை பேசதான் செய்வார். ஆனா உலக அழகியாவே இருந்தாலும் அவங்கள பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். நான் என்னோட ரசனைக்கு ஏற்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்லை. நீங்க அதை மட்டும் பாருங்க. இது நான் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நான் நிஜமாவே தான் சொல்றேன். இது போதும் சார் எனக்கு. சரி, நீங்க ஃப்ரீயா இருங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்பதான் கார்த்தி பாத்துட்டு வரேன். மொபைல்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா தன்னறியாம கண்ணை மூடி ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. இங்க வந்தா நீ எப்படி ரசிச்சுட்டு நிக்கிற? கார்த்திக் சார் அப்படியெல்லாமா பாட்டு கேக்குறாரு? ஆமா, எனக்கு புதுசா தான் இருக்கு. ஒருவேளை நீ பாடின பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காரோ என்னவோ. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அவருக்கு தான் உன் குரல்னா அப்படி பிடிக்குதே. ஹலோ மேடம், இப்படிலாம் நீங்க வெக்கப்படக்கூடாது. அலர்ட்டா இருக்கணும். கார்த்தி யாரோ ஒரு பல்லவிய நினைச்சு அவ குரல்ல இப்படி மூழ்கி அத பத்தி பேசி ரசிச்சிட்டு இருக்காரு. புரியுதா? உனக்கு ஜெலஸ் ஆகல? இதுவே கார்த்திக் இடத்துல என் வீட்டுக்காரர் இருந்தான்னு வச்சுக்கோ, நான் இந்நேரத்துக்கு பொசசிவ்னஸ்ல பொங்கி இருப்பேன். உனக்கெல்லாம் அப்படி பொசசிவ் ஆகாதா? ஏன் ஆகாது? அதெல்லாம் பயங்கரமா ஆகும். இங்க வந்ததுல இருந்து அந்த மலர் இருக்கால, கார்த்திக் சார மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. அப்போ பல்லவி மேட்டர் மட்டும் ஓகேவா? பல்லவின்னு ஒரு கேரக்டரே இல்லைன்னு எனக்கு தெரியும் இல்லக்கா. உனக்கு தெரியும், ஆனா கார்த்திக் தெரியாதுல்ல.
என்ன லுக்கு. ஆக்சுவலி பல்லவின்னு ஒருத்தி நிஜமா இருந்தா கூட நேர்ல பார்த்து பேசிட்டா கார்த்தியோட கியூரியாசிட்டி குறைஞ்சிடும். இவ்வளவு ரூபஸ்டியோட குரல்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ரூபஸ்டி கூட ரொம்ப சாதாரணமா பேசிதானே பாராட்டிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அது யாருன்னு தெரியாததால அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஆர்வம் வெறும் ரசனையோட நின்னுட்டா சரி. ஆனா அக்கா, கார்த்திக் சாரை பத்தி நீங்க என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க? கார்த்திக்னு இல்ல தீபா, ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சே மறைக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்படி அதை கண்டுபிடிக்க முடியாம நீண்டுகிட்டே போச்சுன்னா சில நேரத்துல அந்த ஆர்வம் வேற மாதிரி போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். மூட மூடதான் மோகம் கூடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மனுஷங்க தானே. சூழ்நிலை யாரை எப்படி மாத்தோன்னு நம்மளால கணிக்க முடியாது தீபா. ஐயோ, என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குங்கிறதையும் நீ மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்ற. இல்ல இல்ல, என் கார்த்திக் சார் அப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு. நீங்க சும்மா என்ன குழப்பாதீங்கக்கா. உன் பேச்ச பார்த்தா புருஷமெல்லாம் பயங்கர நம்பிக்கையோட தான் இருக்க. ஆனா பாடி லாங்குவேஜ்ல ஒரு பதட்டம் தெரியுதே. அக்கா சரி, எதுக்கு நம்மளா பேசி குழப்பிட்டு இருக்கணும்? பல்லவியா ஒரு தடவை கால் பண்ணி பாரு. கார்த்தி பல்லவி கிட்ட எப்படி பேசுறாருன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அப்படியே ஒரு ஒய்ஃப பத்தி என்ன நினைக்கிறாருன்னு ஒரு பிட்டு போட்டு பாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய். டவுட்டும் கிளியர் ஆயிடும். உன் வீட்டுக்காரர் பொண்டாட்டி மேல எவ்வளவு லவ்வோட இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும். எப்படி? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, தண்ணி லாரி வந்திருக்கு, நான் போய் தண்ணி பிடிச்சு வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார் இருங்க, நீங்க போய் நீ இரு, நான் போய் பிடிச்சு வந்துடுறேன். நீ குடி, இரு. ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளுங்க, இருங்க. காஃபி குடி. ஹஸ்பண்ட் சார் இருங்க. ஹஸ்பண்ட் சார் இருங்க. என்ன மாரி? மாரி, நான் சொன்னா கேளு. நீ இரு, நான் பிடிச்சு வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார் இருன்னு சொல்றேன்ல. ஹஸ்பண்ட் சார் அவ்வளவுதான். வரட்டா? ஹஸ்பண்ட் சார் ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளுங்க, நான் தண்ணி புடிச்சிட்டு வரேன். மாரி, உனக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நான் சொல்றது கேட்கணும். நீ இங்கே இரு, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹஸ்பண்ட் சார் சொன்னா கேளு. தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சிட்டேன். என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இப்படி பண்றீங்க? மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்கலாம் எனக்கு கவலையே இல்ல மாரி. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் என்னோட வேலை ஹஸ்பண்ட் சார். அப்படிலாம் பிரிச்சு பார்க்காத மாரி. உனக்காக நான் வேலை செய்யும் போது தான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்க. உனக்காக நான் வேலை செய்யும் போது உன் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வருது இல்ல, அத பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. சரி மாரி, நீ மத்த வேலையை பாரு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்ன மாரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னதும் உன் முகமே மாறிடுச்சு. ஆபீஸ்க்கு எல்லாம் போக வேணாம் ஹஸ்பண்ட் சார். ஏன் மாரி, எதனால நான் ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்ற? ஆபீஸ்ல உங்களுக்கு பழைய மரியாதை கிடைக்காத ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் போக வேண்டான்னு சொல்றேன். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது மாரி. மொத்தத்தையும் அரவிந்த் பேருக்கு எழுதி கொடுத்ததுனால நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விட்டுற முடியுமா? அப்படி போகாம விட்டுட்டா அப்பா வருத்தப்பட மாட்டாரு? அது மட்டும் இல்லாம அரவிந்துக்கு பெருசா எதுவும் தெரியாது. இந்த நேரத்துல நான் தான் அவன் பக்கத்துல இருந்து அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். தாரா அத்தையும் ஹாசினி அக்கா வீட்டுக்காரரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சாரை அவமானப்படுத்த
ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா ஹஸ்பண்ட் சார் கிட்ட இதை எப்படி சொல்றது? என்ன மாதிரி யோசிக்கிற? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு. இல்ல ஹஸ்பண்ட் சார், இத்தனை நாளா முதலாளியா இருந்துட்டு இப்ப அங்கேயே சாதாரண தொழிலாளியா வேலை செய்யறதுன்னா எப்படி ஹஸ்பண்ட் சார்? இத்தனை நாளா முதலாளியா ஆபீஸ் கிளம்பி போகும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு சாதாரண தொழிலாளியா மாரியோட கணவனா வேலைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்குது மாறி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் ஹஸ்பண்ட் சார். இருங்க, நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா மாப்ள, சார் இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சூர்யா மா, என்னப்பா இது? நீ எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் செய்யற? இது நம்ம கம்பெனி சூர்யா. அதனால என்னம்மா? என்ன வேலை பார்த்தா என்ன? இது நம்ம கம்பெனி தானே. இல்லப்பா மா, இப்போ எதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல இப்போ சூர்யாவும் ஒருத்தர். தட்ஸ் ஆல். அவரை வேலை செய்ய விடுங்க. ஆமா, நீங்களா ஏன் நிக்கிறீங்க? இல்ல சார், சூர்யா சார். இதோ பாருங்க, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இனிமே நான் தான் எம்டி. எனக்கு மட்டும்தான் நீங்க மரியாதை கொடுக்கணும், புரியுதா? உட்காந்து வேலையை பாருங்க எல்லாம். யோ, இவர்தான் நம்ம புது முதலாளி. இனிமே நமக்கு படி அளக்க போறவர் இவர்தான். உட்காருங்க, இல்லனா சம்பளம் கொடுக்காம விட்டுற போறாங்க. எப்படி? மா, நீங்க வாங்க. வாங்க மாப்ள. மாப்ள சூப்பர், மாப்ள சூப்பர். சூர்யா. அம்மா, அரவிந்த் கூப்பிடுறான்ல, நீங்க போங்கம்மா. இல்லப்பா, அது போங்கம்மா, போங்கன்னு சொல்றேன்ல. சூர்யா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாவே தோணல சூர்யா. இந்த நிலைமை உனக்கு தானா வந்ததில்ல, நீயா தேடிக்கிட்டது. மாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ அவ பின்னால போனதுனாலதான் இப்போ உனக்கு இந்த நிலைமை. எம்டியா இருந்த கம்பெனிலேயே நீ இப்போ சாதாரண தொழிலாளியா இருக்க. இந்த நிலைமை உனக்கு தேவையா? ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஜாஸ்மின். நீ என்னை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இப்ப நான் இல்ல. நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷங்கிறது பணத்திலேயோ இல்ல ஆடம்பர வாழ்க்கையிலயோ கிடையாது, மன திருப்தியில தான் இருக்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா மன திருப்தியோட இருக்கேன். ஜாஸ்மின், ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்ன? என்ன பார்த்தா பரிதாபப்பட தோணலையா? ஆனா உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ராசாத்தி மர்டர் கேஸ்ல உனக்கும் தொடர்பு இருக்காமே. போலீஸோட விசாரணை வளையத்துல நீயும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க. நீ இங்கதான் இருக்கன்னு போலீஸ்க்கு தகவல் சொல்லவா? என்ன சூர்யா வளர? யாரு ராசாத்தி? அந்த பேரே நான் இப்பதான் கேள்விப்படுறேனே. எனக்கு ராசாத்தி அப்படிலாம் யாரையுமே தெரியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்கப்பா. உட்காருங்கப்பா.
என்ன மாம்சு, வீட்டு சாப்பாடு போல? கலக்கு மாம்சு. உன் காட்டுல மழை தான். சாப்பிடுங்கப்பா. நல்லா சாப்பிடுங்கப்பா. நான் சாப்பாடுன்னு கேட்டதும் மெஸ்ஸில் இலைய போடுறாம்மா மீனாட்சி. அவன் மேல ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நான் பண்ண தப்பு அப்படி. அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஒரு நாள் மெஸ்ஸில் இலை போட்டதுக்கே என் மனசு இவ்வளவு தவிக்குதே. அவன் எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் தவிச்சிருப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானம்மா. அப்பா எதுக்கு இப்ப அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா, மீனாட்சி என் மேல இன்னும் கோவமா தானம்மா இருக்கா. அதான் அவ சாப்பாடு போடாம உன்னைய போட சொல்லி அனுப்பியிருக்காமா. நிச்சயம் ஒரு நாள் மீனாட்சி என்னைய மன்னிப்பாமா. அப்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்கப்பா. அம்மாடி, நீ சாப்பிட்டியாமா? இல்லப்பா, இனிமேதான். இந்தாம்மா, நீ சாப்பிடுமா. நீதிமணி, உனக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. அடச்சி. அம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமாம்மா? சொல்லுங்கப்பா. மாம்சு, சொல்லு மாம்சு. அம்மாடி, அப்பா இனிமே இங்கேதாம்மா தங்க போறேன். புஷ்பா வீட்டுக்கு போக போறதில்லம்மா. அப்பா நிஜமாவ சொல்றீங்க? என்னம்மா சந்தோஷமா கேக்குற? நான் இப்படி சொன்னதும் கோவப்படுவேன்னு பார்த்தா சந்தோஷமா கேக்குறியம்மா. நீங்க என்னைக்கும் இந்த வீட்டுக்கு வர வேண்டியதுப்பா. கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க. என்னம்மா சொல்ற? அப்பா நீங்க எங்களுக்கு அப்பா. இந்த வீட்டுக்கு வராம எங்க போவீங்க? இங்கேயே இருக்க போறீங்க. வெறும் கையோட வந்திருக்கீங்க. துணிமணில எடுத்துட்டு வரலையாப்பா? அது கார்ல வச்சிருக்கேம்மா. என்னப்பா நீங்க? வாங்க கை கழுவுங்க. வாங்கப்பா வாங்க. அண்ணா, யமுனா உடனே அப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லண்ணா. டேய், மாம்சு வரதுக்குள்ள மீனாட்சி அம்மாட்ட போய் ஒரு விட்ட போட்டுருவோம். அண்ணே, என்ன சொல்ற? யமுனா ஒரு பொண்ணுடா, அப்பா உடனே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா மீனாட்சி அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும்ல. வாங்க வாங்க. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போதுமாமா? வாங்கடா. ஏய் வாடா. சொல்லுங்க தம்பி. அம்மா, என்ன? ஒரு முக்கியமான விஷயம்மா. மாம்சு இனிமே நம்ம வீட்ல தான் தங்க போறாராம். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா, வரும்போதே கார்ல பார்த்தேன், பெட்டியெல்லாம் இருந்துச்சுமா. என்ன மீனாட்சி எவ்வளவு கோவமா போறாங்க? அண்ணே, மாம்சோட சொல்லி இன்னைக்கு முடிஞ்சது. வாங்கடா வாங்க வாங்க பாப்போம். அம்மா, என்னடி இது? என்ன இதெல்லாம்? அம்மா, அப்பா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாரு. அந்த வீட்டுக்கு இனிமே போக மாட்டாராம். அம்மா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இனிமே நீங்க இங்க வந்து என்ன ஆக போகுது? மீனாட்சி, ஐயோ, நீங்க எதுவுமே பேச வேண்டாம்.
இத்தனை நாள் நாங்க தனியாவே வாழ்ந்து பழகிட்டோம். இப்ப திடீர்னு வந்து இங்க இருக்க போறேன்னு சொன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? எப்ப எங்களுக்கு தேவையோ அப்ப எங்களை நிர்கதியா விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப வந்து நின்னா அதனால யாருக்கு என்ன லாபம்? அப்படியே நீங்க இங்க இருந்தாலும் அந்த புஷ்பா உங்களை நிம்மதியா இருக்க விட்டுருவாளா? இல்ல எங்களை தான் சும்மா விடுவாளா? அவளை எதிர்த்து பேச கூட உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்ளோ பெரிய விபரீத முடிவு? இங்க பாருங்க, நீங்க எங்க கூட வந்து வாழணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதே இல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நாளைக்கு துர்காவுக்கு கல்யாண காட்சின்னு வந்தா அப்பா ஸ்தானத்துல நின்னு நீங்க தார வத்து கொடுங்க. அது போதும், வேற எதுவுமே தேவையில்லை. மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுவே. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. நான் என் பொண்ணுங்களோட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்காகத்தான் மீனாட்சி இங்க வந்தேன். இப்போ நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம்னு எனக்கு புரியலையே. நான் உங்களை பார்த்து 2 கேள்வி கேட்டேன்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க ஒரு அப்பாவா எப்ப வேணாலும் இங்க வரலாம் போலாம், அது உங்களோட உரிமை. ஆனா நீங்க இங்க வந்து தங்குறதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய், இந்த நாள் எப்படி போச்சு? உண்மையை சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? பொய் சொல்லுங்க பாப்போம். பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பொய் சொல்றது பிடிக்காதுன்னு தெரியும். உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான நாள். ரொம்ப காலமா எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு தலைக்கு மேல கத்தி மாதிரி வந்து நின்றுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன ஆச்சு? ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பவும் பிரச்சனை சரியாயிடல, ஆனா சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சூப்பருங்க, எல்லாம் சரியாயிடும், கவலையே படாதீங்க. உங்களை மாதிரி பாசிட்டிவ் மனுஷங்களுக்கு கெட்டதே நடக்காது. தேங்க்யூ. நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு நான் வெளியே வந்துருவேன். அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவீங்க. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. ஆமாங்க, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். பாத்தீங்களா, என்ன கலாய்க்கிறீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க பாட்காஸ்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிஸியா இருக்கீங்களோன்னு தான் மெசேஜ் பண்ணினேன். நீங்க பிஸி தான். அப்போ நாளைக்கு பாட்காஸ்ட் வராது, ரைட்டா? ஆமாங்க, கஷ்டம்தான். நாளைக்கு ஃபுல்லா செம்ம பிஸியாவே இருப்பேன். சிஎம்ஐ சென்டருக்கு போறேன். என்னது, சிஎம்ஏ சென்டரா? நானும் வேற ஒரு விஷயமா நாளைக்கு அங்கதான் வரேன். டைம்
கிடைச்சா மீட் பண்ணலாமா? 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் வரோம்னா கட்டாயமா பார்க்கலாம். ஷோருங்க. ஆல் த பெஸ்ட். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கட்டும். Thank you so much. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹாய், நான் சிஎம்ஏ சென்டர்ல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் வந்துட்டேன். அப்படியா, வந்துட்டீங்களா? எங்க எங்க இருக்கீங்க? நான் உள்ளதாங்க இருக்கேன். உள்ள வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கதான் இருக்கேன். ஓ அப்படியா, நான் கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அங்கே இருங்க, வரேன். நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் அதே இடத்துல தாங்க இருக்கேன். இங்க இருக்கிறதுல நீங்க யாருன்னு தெரியலையே. எங்க? ஹாய், நீங்க தானே? என்ன நீங்க தானே? இல்லங்க, பாட்காஸ்ட் மெசேஜ். பாட்காஸ்டா? அப்படின்னா? ஓ சாரி, ஒன்றும் இல்லை. ஷோ நீ 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 எங்க இங்க? ஹலோ, நீங்க எங்க இங்க? ஹலோ, அத நான் கேட்கணும். உங்களுக்கு என்ன இங்க வேலை? அத உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, நீங்க ஏன் நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? என்னது, நான் உங்க பின்னாடி வரேனா? நல்ல காமெடிங்க. உங்க மனசுல அப்படியே பேரழகி நினைப்போ. ஹலோ, இப்போ நான் பேரழகின்னு சொன்னேனா? சும்மா சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்ப வம்பு இழுக்கிறீங்க? அப்ப வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கேன். உங்க கூட எல்லாம் சண்டை போட்டு என்ன டென்ஷன் பண்ணிக்க நான் விரும்பல. ஹலோ, நானும் ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண தான் வந்திருக்கேன். எனக்கு உங்க கூட சண்டை போறதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம், உங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வேணும். அக்கா, மேல என் பைக்குள்ளார இருக்குது, இப்போ எத்தனை வரியா? சரி ராணி, எத்தார. சார், எங்க கையெழுத்து போடணும்? அத்தை, மேல மேல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா.
இவளை இப்படி விட்டோம்னா பெரிய ஆபத்து. நீங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க? என்ன அத்த பிளானு? ஏதோ பெரிய விஷயம் அது இதுன்னு சொன்னீங்க. மா, நான் ஏன் பேசலன்னு கேட்டேல்ல. அந்த பெரிய விஷயத்த நான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன அத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவ கையெழுத்து போட போறால, அந்த கையெழுத்து அவ தலையெழுத்தையே மாத்த போகுது. மா, ஒண்ணுமே புரியலமா, என்னதான் சொல்றீங்க? ராணி போட போற கையெழுத்து இருக்கே, அதுல நமக்கு சொந்தமான 25 கடையும் வேறொருத்தருக்கு விக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். அதுலதான் அவ கையெழுத்து போட போறா. என்னக்கா சொல்றீங்க? இப்பதானே அவ நம்ம கண்ணு முன்னாடியே எல்லா ஃபார்மையும் சித்தார்த்துக்கு போட்டோ எடுத்து அனுப்பி அது இன்சூரன்ஸ் ஃபார்மானு கேட்டாளே. ஆமா, அது இன்சூரன்ஸ் ஃபார்ம்னு சித்தார்த்து கூட சொன்னானே. ஆமா, ஆனா அவ சைன் பண்ண போறது அதுல இல்ல. அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடக்கும். அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. மேடம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க மேடம். ஓஹோ, நீங்க வேற 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 லெவல். சூப்பர் அத்த. அக்கா, சான்ஸே இல்லக்கா, கலக்கிட்டீங்க. சார் இந்தாங்க. இந்த ராணி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக், 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 இங்க 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 கார்த்திக். சண்முதி, நான் கூட நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கேஸை விட கட்டின புருஷன் தான் முக்கியம்னு வந்துட்ட. உங்களுக்கு தேவை இந்த கேஸ் சம்பந்தமான ஆதாரம். அது எல்லாமே ஒண்ணு விடாம நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இதை வாங்கிட்டு கார்த்திகை விட்டுருங்க. இந்தாங்க. சண்முதி, சண்முதி, வேண்டாம் சண்முதி. என்ன ஆனாலும் சரி, நீ கலெக்ட் பண்ணிருக்க எவிடன்ஸா தயவு செஞ்சு அவகிட்ட கொடுத்துறாத. ப்ளீஸ் சண்முதி, சொன்னா கேளு. கார்த்திக், என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த கேஸை விட உன்னை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போறதுதான் முக்கியம். நீ என்ன சொன்னாலும் என்னால இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது கார்த்திக். சாரி. சண்முதி, வேண்டாம் சண்முதி. பண்ணக்காடு கேஸ் சம்பந்தமா நான் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸுமே இதுல இருக்கு. இந்தாங்க. அதான் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டேன்ல. கார்த்திகை விடுங்க. அது எப்படிமா விட முடியும்? உன் புருஷனோட கஸ்டடியில இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய விட சொன்னா உன் புருஷன் தான் விட மாட்டேன்றானே. சரி, அவனை அடைச்சு வச்சிருக்கிற இடத்தையாவது சொல்ல சொல்லு. நம்ம பசங்க போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்தையும் சொல்ல மாட்டேன்றானே. அதுவும் இல்லாம அந்த வீடியோல இருக்கிற ஆதாரத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அப்புறமா அந்த வார்ட் பாய வச்சு கோர்ட்ல சாட்சி சொல்ல வச்சுட்டேன்னா நான் என்னமா பண்றது? அதனால முதல்ல அந்த வார்ட் பாய உங்க கஸ்டடியில இருந்து விடுங்க. அப்புறமா நான் உன் புருஷனை விடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த தம்பி, எனக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் நீ மட்டும் சொல்லல, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா கார்த்திக், அவளை விட்டுறா. அவளை விட்டுறா. அவளை விட்டுறான்னு சொல்றேன். சொல்றா, கையறா. சொன்னா கேள்றா. அவளை விட்டுறா. அவளை நான் விடுறேனா இல்ல அவ உயிரை விடுறாளான்னு நீ என்கிட்ட சொல்ல போற விஷயத்துலதான் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த வார்ட் பாய எங்க அடைச்சி வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லிடு. இல்ல உன் பொண்டாட்டிய இங்கேயே கழுத்து அறுத்து போட்டுருவேன். அம்மா, ராஜிமா, நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் மருமகளை உயிரோடவே பார்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல இருந்து கத்தியை எடுக்க சொல்ல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு தேவை உன் மகனோ மருமகளோ கிடையாது. இந்த கேஸுக்கு முக்கியமா இருக்கிற அந்த வார்டு பாய் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அவன் எங்க இருக்கான்றத உன் புள்ளைய சொல்ல சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போ. இல்ல ஒரு கொலை பண்ண தெரிஞ்ச எனக்கு அடுத்தடுத்து கொலை பண்றது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. குடும்பமா இங்க வந்து அம்மா மக மருமகன்னு மொத்தமா உயிரை விடாம நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு
புத்திசாலித்தனமா இங்க இருந்து போற வழிய பாருங்க. அவளை விட்டுடா. அவ மேல ஒரு கீரல் பட்டுச்சு. அப்படியா விட்டுற அவள. ஏய் மேடம் கேக்குறாங்களே சொல்ற. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகா மகா என்னாச்சு உனக்கு? ஏன் மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? அந்த வீணா போன அபி வந்து எல்லார் மூடியும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா. நினைச்சாலே அப்படியே செம்ம கடுப்பா இருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கண்ணா பின்னான்னு அப்படியே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் போல இருக்குங்க. என்ன இல்ல இப்ப ஏதோ சொன்னியே மகா, நீ அது என்ன? நான் சொன்னேன் இல்ல வர்ற கோவத்துக்கு கண்ணா பின்னான்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஏதாவது சொன்னியா? ஆமா அப்படிதான் தோணுது. பெண்ணப்போ வாங்கி தர மாட்டீங்களா? இல்ல இல்ல ரொம்ப விசித்திரமா இருக்கே. இல்ல யாருக்காவது கோவம் தான் சாப்பிடணும்னு தோணுமா என்ன? எனக்கு தோணும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க. சரி உனக்கு என்ன தோணுதோ அதையே எனக்கும் ஆர்டர் பண்ணிரு, சாப்பிடலாம். ஆஹா என்னடா இது, திடீர்னு நம்ம சொல்றதே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. இது என்ன மாயம், இது இதுவரை போகும். இது எதுக்கு? ஏங்க வெளிய அந்தாக்ஷரி விளையாடின வைபு இப்ப வரைக்கும் சுத்தமா போகல. செம்ம ஃபன்னா இருந்துச்சுல. ஹலோ ஹலோ, ரூம் நம்பர் 308க்கு நைட்டு டின்னருக்கு 2 சிக்கன் பிரியாணி, 1 சிக்கன் 65, 1 சில்லி சிக்கன். என்ன இல்ல என்ன இவ்வளவு பெரிய லிஸ்ட் சொல்ற? யாரு சாப்பிடுறது இதெல்லாம்? என்னால முடியாதுப்பா. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டா போதும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மகா ஆக்சுவலா நீ செம்மையா பாடுற. உன் வாய்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா நீ இன்னைக்கு பாடின எல்லா பாட்டுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் தான். ஏதோ என்னோட பிளேலிஸ்ட்ல இருந்து நீ பாடின மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஹலோ, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்க இப்படி பேசுறதே அபூர்வம் இல்லைங்க. அதான் நீங்க பேசுறத கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். என்னால இப்பவுமே நம்ப முடியல மகா. ஆமா, எப்படி நீ பாடின எல்லா பாட்டுமே என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்க மாதிரியே பாடின? உண்மையிலே எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் தான் இதெல்லாம். ஏன் இருக்காது? எல்லா பாட்டுமே உங்க பிளேலிஸ்ட்ல இருந்தல பாடின. என்ன சொன்ன? என்ன ஏதோ ஒன்னு சொன்னியே? காலிங் பெல். ஃபுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே. ஹாய் மேம். இந்தாங்க. Thank you. Thank you மேம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? உங்களுக்கு பசிக்கலையா? உட்காருங்க சாப்பிடலாம். பாட்டு விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போன மாதிரி சாப்பாடு விஷயத்துல 2 பேர் டேஸ்டும் ஒத்து போதான்னு பார்க்கலாம். சாப்பிடுங்க. ஆனா உன் அளவுக்கு இவ்வளவு ஃபுல்லா சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஆனா நான் கம்பெனி தரேன். அதெல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா இது பாரு. பாத்தியா, இவதான் ஜானகி, சின்ன ஜானகி. உன் பேரை வச்சு 4 வருஷமா நான் இவளை வளர்க்கிறேன். என்ன ரோஜா செடிக்கு ஏன் பேரா? அது மட்டும் இல்லக்கா, இவதான் காலையிலே நீ வருவன்னு சகுனம் சொன்னா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 4 வருஷமா பூக்காத செடி இன்னைக்குதான் பூத்துச்சு. நீ வர அன்னைக்குதான் பூக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்திருக்கு பாரு.
இந்த ஜானகிக்கு குட்டி ஜானகி கொடுத்த பரிசுக்கா. தலையில வச்சதும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீதான் வந்துட்டலக்கா. இதுக்கப்புறம் நீ உன் கையால தண்ணி ஊத்து. அக்கா ஒரு நிமிஷம் இரு. இந்தா. என்னக்கா? இன்னும் அடி நீ மாறல. பொட்டு நேராவே வைக்க தெரியாத உனக்கு? அக்கா நீ இல்லாத குறையே இல்லாம மாயாதான் பாத்துப்பா. இத்தனை வருஷமும் இதே வார்த்தையை சொல்லிட்டு அவதான்க்கா பொட்ட சரி பண்ணி விடுவா. நிஜமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வரமாட்டாங்கன்னு இப்ப என்ன சொல்ற? ஞாபகம் இருக்கா? Oh my God. அக்கா இது எப்படிக்கா? உனக்காக கொண்டு வந்தேன். இத வாங்கி திறந்து பாரு. உள்ள சின்ன வயசு சந்தியாவும் ஜானகியும் இருக்கும். அக்கா
அக்கா, இது நான் 5ஆம் வகுப்புல ஒரு தொங்கட்டான தொலைச்சிட்டு இத கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா அழுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவா? ஆமா. இதுல இன்னும் கூட நீ அழுத கண்ணீர் ஒட்டிக்கிட்டே இருக்கு. உன்னை கட்டிக்கணும்னு தோணும் போதெல்லாம் இதத்தான் நான் தொட்டு பார்த்துப்பேன். பாத்தியா மாயா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறப்போ நான் போட்டிருந்த தொங்கட்டா அக்கா எவ்வளவு பத்திரமா வச்சிருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட நான் சரிக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடணுமா? நீங்களா விருப்பப்பட்டா என்ன இங்க உட்காந்து சாப்பிட சொல்லுவிய, உங்களுக்கு பிடிக்கலனா என்ன எழுந்திருச்சு போக சொல்லுவிய. இப்படி அடிக்கடி எல்லாம் என்னால மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட தான் போறேன். செல்வி அக்கா, 2 இட்லி எடுத்து வைங்க. ஏய், இங்க எடுத்து வை. நீங்க வாங்க. எங்க போறீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. என்ன இவர் சும்மா விளையாட்டுக்கு நான் பேசுனது கவிதான்னு சொன்னா அப்படி கத்துற? நீ சாப்பிடு மகா, கோவமா இருக்க. நாம அப்புறமா பேசலாம். நீங்க தனியா சாப்பிட மாட்டீங்கல்ல, அத கம்பெனி கொடுக்கலான்னு நான் வந்தேன். இங்க பாருங்க, அன்பு மட்டும்தான் காத்திருக்கும், அன்பு பாசம் மட்டும்தான் விட்டு கொடுக்கும், அன்பு மட்டும்தான் சேர்ந்து சிரிக்கும், அன்பு மட்டும்தான் உங்களுக்காக அழுவும், உங்களுக்காக ஏங்கும், உங்களுக்காக தவிக்கும். அதிகாரம்லாம் நிரந்தரம் கிடையாது. அதிகாரம் உண்மையும் இல்ல. அதிகாரம் போலியானது. அதிகாரம் பண்ணா அன்பு வராது, பயம்தான் வரும். பயத்துல கொடுக்கிற மரியாதை உண்மையான மரியாதை இல்ல. பயம் அன்பு இல்ல, பயம் பாசம் இல்ல, பயம் உறவும் இல்ல, பயம் பகை. பயம் துரோகம் செய்யும், பயம் பழி வாங்கும், பயம் நல்லது எதுவும் செய்யாது, உங்களை மாதிரி கெடுதலை மட்டும்தான் செய்யும். நான் இன்னும் முடிக்கல, கேட்டுட்டு தான் போகணும். இந்த குடும்பத்துல உங்க மேல யாருக்குமே அன்பு இல்ல, உங்க மேல பயம் மட்டும்தான் இருக்கு. மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிட்டா உங்களுக்கு பயம் வரும், கண்டிப்பா வரும். எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் பயம் வரும். ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இட்லியை வச்சுட்டு சட்னி யாரு வைப்பா? போய் எடுத்துட்டு வா. ஏய், போடுறி. பயம், நான் சொன்னேன்ல, அந்த பயம். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயமா? பயமா சொல்லு. மௌனம் சம்மதம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி, கேசரி பவுடர் போடாத கேசரி உங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் கொண்டு வந்தேன். கேசரி எனக்கு பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்?
என்ன கேட்ட? இது எப்படி எனக்கு தெரியுமா? எப்படி மறக்க முடியும்? நீயும் நானும் பல முறை சேர்ந்து சாப்பிட்டிருக்கோம். மறக்க முடியுமா? என்னாலலாம் மறக்க முடியாது. நீ மறந்துட்ட. நீ மறந்துட்ட. ப்ளீஸ் உட்காருங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. என்ன பேச்சே காணும்? என்னாச்சு? என்ன ஆகும்? ஆமா, உன் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வர லக்ஷ்மிய யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அதுவும் சாதாரண லக்ஷ்மி இல்ல, மகாலட்சுமி ஆச்சே. அம்மா அப்பா 2 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. மகாலட்சுமி தான் எங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படிதான். சம்மதம் சொல்லிட்டாங்க. கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. ஓ, சோ சோ டும் டும் தான். சரி, சம்மதிச்சிட்டாங்க. ஒருவேளை சம்மதிக்கலனா? அதான் சம்மதம் சொல்லிட்டாங்களே. ஒருவேளை சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருந்தா? சொல்லியிருந்தா? உனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, உன்னை அவங்க மறந்துட வேண்டிதான். நீ செய்வ, எனக்கு தெரியாதா? எனிவே, நல்ல செய்தி சொல்லிருக்க. கலர் பவுடர் போடாத கேசரி எனக்கு ஆர்டர் பண்ண. அந்த கேசரியில அப்படி என்ன இருக்கு? I don't know, but I like it. I like you. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, நாளைக்கு நம்ம கல்யாண நாள். அதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். நீ வேணான்னு சொல்ற. நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு உனக்கு புரியலையா? எல்லாரும் நம்ம வைக்கிற விருந்துக்கு வருவாங்களா சஞ்சய்? எதுக்கு அசிங்கப்படணும்? ஏய், குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். கெட்டதுல விலகிற குடும்பம் நல்லதுல ஒன்னா சேர்ந்துக்கும்ல. அந்த மாதிரி நம்ம கல்யாண நாளை வச்சு நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதா? நான் கன்வின்ஸ் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. நம்ம 2 பேரும் தான் எல்லாரையும் கூப்பிடணும். வா வா வித்யா. என்னம்மா, மாப்பிள்ள ஏதாவது ஃபோன் பண்ணாரா? என்ன இப்போ? டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரம் போயாகணும். அப்படியே விட்டுறாதம்மா, நீ ஃபோன் பண்ணி பாரு. சரியா? அப்பா, அம்மா, வித்யா சொல்லு. என்னம்மா, எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஒண்ணும் இல்ல மாமா, நாளைக்கு எங்க கல்யாண நாள். கல்யாண நாளா? என்னம்மா சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சா? இல்லப்பா, அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அப்பா, இது எங்க 2 பேருக்கும் அரசனூர்ல நடந்த கல்யாணத்தோட நாள். ஓ, அத திருட்டு கல்யாண நாள்னு சொல்லணும். இதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஓகே ஓகே,
அப்போ உங்களுக்கு வருஷத்துல 2 கல்யாண நாளா? அப்போ 2 செலிப்ரேஷன். இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே நடக்காது. சூப்பர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னன்னா ட்ரீட் எதுவும் இல்லையா? கண்டிப்பா அத சொல்றதுக்காக தான் வந்தோம். நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல ஃபேமிலியோட ஒரு சின்ன பார்ட்டியும் லஞ்சும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்ம வீட்ல இருந்து எல்லாருமே அதுல கலந்துக்கணும். நான் கண்டிப்பா வருவேன்ப்பா. அம்மா அப்பா நீங்களும் கண்டிப்பா வரணும். சரிப்பா வரேன். ஓகேப்பா. விஜய் அண்ணி நீங்களும் அதுக்கு கண்டிப்பா வரணும். நீங்க 2 பேரும் பார்ட்டில கலந்துக்கணும். எனக்கு நாளைக்கு வேற ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஸ்னேகா, ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன மீட்டிங்கு? அதை தள்ளி வைக்க கூடாதா? முன்னாடியே பிளான் பண்ணது மாமா, தள்ளிலாம் வைக்க முடியாது. அதான் காரணமா இல்ல பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே அவாய்ட் பண்றியா? நான் மீட்டிங்னு சொல்றேன், நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல. சஞ்சய், நான் பார்ட்டிக்கு வரேன். ஏங்க நாளைக்கு மீட்டிங் இருக்கு. ஸ்னேகாவும் வருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.